சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு வந்து ஒரு புது டாபிக் இருக்கு சார். பிபிடி பார்த்துட்டே இருக்கேன். ஆமா. அது ஆஹ் லாஸ்ட் வீக்கோட கண்டினியூட்டிங்க. அந்த லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டோம் இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. பாஸ் ஏன் பண்ணக்கூடாது? நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி யோசிச்சிங்க. ஓகே ஓகேங்களா? சார். ஓகே நம்ம ஓகே பாஸ் பண்றதுனால டிலே பண்றோம் இல்லைங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டிலே பண்றதுனால நமக்கு வந்து என்ன நமக்கு வந்து டேமேஜ் ஆகும் நம்மளோட போர்ட்ஃபோலியோல. ஓகே ஓகேங்களா? சார். அதை பார்க்க போறோங்க. ஓகே அப்புறம் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்னன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கு சீக்ரெட்ஸ் எல்லாம் நம்ம ரிவீல் பண்ண போறோம். ஓகே சார். ஓகே சூப்பர். ஓகேங்களா? அதுதான் மெயின் டாபிக்ங்க. ஓகே சார். ஓகேங்களா? சோ இப்போ இது வந்து ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா கரண்ட் இந்த எலெக்ஷன் வாலட்டிலிட்டில வந்து எல்லாருக்கும் மைண்ட்லங்க. இப்ப நமக்கு வர கால்ஸ்ல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஜென்ரலா நம்ம வியூவர்ஸ் மைண்ட்ல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா இந்த இதுதான் இருக்குங்க. இப்போ மார்க்கெட் வந்து டவுன்ல இருக்கு இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. டவுன் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு வாங்கினோம்னா திரும்ப நாளைக்கு டவுன் ஆயிடும் இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. அதுக்கப்புறம் நமக்கு வந்து இத கொஞ்சம் பொறுத்து ஓரளவுக்கு பாட்டம் போனதுக்கு அப்புறம் வாங்கிக்கலாமா, ஆமா டைம் பண்ணிட்டு இருக்காங்க. டைம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஆமா சோ சார். அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. ஓகே சார். ஓகே ஓகேங்களா? சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறீங்க இல்லைங்களா? இது ஆமா ஆக்சுவலா சார். பாத்தீங்கன்னா சென்செக்ஸோட டேட்டா சார். 27 வருஷத்துக்கான டேட்டாங்க இது. ஓகே ஓகே சார். ஓகேங்களா? ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் நம்ம படிச்சிட்டு இருக்கும் போது அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுனால தான் நம்ம இந்த பிரசன்ட் டைமிங்க்கு இது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றது இதை ஷேர் பண்றேன் நான். ஓகே சார். ஓகே ஓகேங்களா? சோ இந்த டேட்டால வந்து அந்த லைட் கிரீன் மாதிரி இருக்கு, அப்புறம் ப்ளூ இருக்கு பாத்தீங்களா? ஆமா சார். ஓகேங்களா? லைட் கிரீன் வந்து பாத்தீங்கன்னா லெஸ் தென் 8% கொடுத்ததுங்க ஃபர்ஸ்ட் ஓகே 5 இயர்ஸ்க்குங்க. நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது எல்லாமே. அப்படி கிடையாதுங்க. லெஸ் தென் 8%, நெகட்டிவ் கிடையாதுங்க. லெஸ் ஓகே தென் ஓகே 8%. 8% கீழ. ஆமா, ஓகே. லெஸ் தென் ஈக்குவல் டு 8%. பேங்க் இன்ட்ரெஸ்ட் மாதிரி சொல்றீங்க. ஆமா ஆமா. ஓகே ஓகே சார். ஓகேங்களா? சோ அது வந்து அது நம்ம வந்து அது பாட்டம் மாதிரி வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். அது வந்து சைட்வேஸ் மூவ்மெண்டா இருக்கலாம் மார்க்கெட், இல்ல வந்து டவுன்ஃபால் மார்க்கெட். ஓகேங்களா? ஓகே ஒரு சார். ரொம்ப பெரிய ரிட்டர்ன் கொடுக்கலங்க. எக்ஸ்ஐஆர் பாத்தீங்கன்னா லெஸ் தென் 8% தான் கொடுத்துருக்கு. ஓகே சார். ஓகே ஓகேங்களா? அது நெகட்டிவா கூட இருக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி. ஓகேங்களா? ஓகே சார். ஓகே சோ இந்த மாதிரி இருக்க டைம்ல கண்டினியூ பண்ணோமா அப்படின்னும் போது நம்ம நிறைய பேருக்கு நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவோம்னா, இந்த மாதிரி நீங்க கண்டினியூ பண்ணும்போது தான் நிறைய யூனிட்ஸ் அக்யூமுலேட் பண்ணுவீங்க இல்லைங்களா? கண்டிப்பா சார். ஆமா. அப்ப நம்ம அதை சொல்லும் போது டேட்டாவோட எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இது ரீச் ஆகும் நிறைய பேருக்குங்க. ஓகே சார். ஓகே ஓகேங்களா? ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க, அடுத்த நாளே பாத்தீங்கன்னா அது பாசிட்டிவ்ல இருக்கும். ஏன்னா போர்ட்ஃபோலியோக்கு எல்லாருக்கும் கிரீன்ல பாக்குறது இன்ட்ரெஸ்ட் இல்லைங்களா, ரெட்ல பாக்குறதோட. ஆமா சார். ஆமா. ரைட்டுங்களா? சோ இதுதான் வந்து நீங்க வந்து 1% பாசிட்டிவ் போனாவே சொல்றேன் வரேன் நான். 2% பாசிட்டிவ் போனாவே நம்மளோட போர்ட்ஃபோலியோல சொல்றேங்க, நீங்க கிரீன்ல பாப்பீங்க. அதே கண்டிப்பா. -1 -0.5 கூட ரெட்ல பார்ப்போம். ஓகே சார். ஓகே ஓகேங்களா? அப்போ கிரீன்ல பார்க்கும்போது தான் அடுத்து அந்த ப்ளூ ஷேடட் ரீஜன் வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே சார். அது வந்து ரைசிங் மார்க்கெட்ல தான் இருக்கு, டவுனே ஆகலைங்க. நீங்க போட்டதுல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அதான் அந்த ப்ளூ ஷேடட் ரீஜன்ல பாக்குறீங்க. ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? இதுல வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து மோர் தென் 8% கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஓகே ஓகே சோ சார். இது ரெண்டும் தான் நம்ம கம்பேர் பண்றோம். ஓகே சார். ஓகே ஓகேங்களா? அதுக்கான ரிசல்ட் தான் நெக்ஸ்ட் பேஜ்ல பாருங்க. ஓகே. ஓகேங்களா? லெஸ் தென் 8% ஸ்டார்ட் பண்ணோம் பாத்தீங்களா? ஆமா சார். அதோட 10 இயர்ஸ் எஸ்ஐபி எக்ஸ்ஐஆர்ஆர் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் பாருங்க 18.7%. ஓகே ஓகே சார். ஓகேங்களா? மோர் தென் 8% ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு கிடைச்சது பாருங்க. கிரீன்லயே போர்ட்ஃபோலியோ பாத்தீங்க இல்லைங்களா? சார். ஆமா. அவங்களோட 10 இயர்ஸோட டேட்டா ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்ஐஆர்ஆர் பாருங்க 14.8 தான். இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குங்க. ஓகே சார். ஓகே ஓகேங்களா? இது ஏன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த சைட்வேஸ் மூவ்மெண்டா இருக்கு மார்க்கெட், இல்ல டவுன் மூவ்மெண்டா இருக்கும்போது மார்க்கெட்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நிறைய யூனிட்ஸ் அக்யூமுலேட் பண்ணிட்டே இருக்கீங்க இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. அப்போ இனிஷியல் டைம்ல நீங்க நிறைய யூனிட்ஸ் அக்யூமுலேட் பண்றீங்க. கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு 10 இயர்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு டிஃபரன்ஸ் கொடுக்குதுங்கன்றேன் நான். ஒரு 4% டிஃபரன்ஸ் பாருங்க. 10 இயர்ஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய மார்ஜின் இல்லைங்களா? கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா? அதுதான் இங்க சைடுல உங்களுக்கு சோர்ஸ்ல கூட போட்டிருக்கு பாருங்க. இது வந்து 96ல இருந்து 2023 வரைக்கும் S&P BSE சென்செக்ஸ் இண்டெக்ஸோட ரிட்டர்னே இது நம்ம பேசிட்டு இருக்கோம். ஓகே அந்த ஓகே சார். டேட்டாலே நம்ம எடுத்து பேசிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஓகே சோ இதுல வந்து அதான் அந்த டேக் லைன் மேல இருக்கு பாருங்க. ஸ்லோ ஸ்டார்ட் இஸ் a குட் ஸ்டார்ட். கண்டிப்பா. ஆமா வந்து சார். இப்ப இனிஷியலா நீங்க ரிட்டர்ன் பாக்கலீங்க. ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு சொல்றேன். ஆனா எவ்வளவு பேருக்கு அந்த பொறுமை இருக்குங்கன்றேன் நான். கண்டிப்பா அந்த பொறுமை பேஷன்ஸ் கண்டிப்பா இருக்காது சார். ஆமாங்க. அதான் ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கே நீங்க வந்து கம்மியான ரிட்டர்ன் ஒரு 8%க்கு கம்மியா நீங்க பாக்குறீங்கன்னா கூட அது நல்லதுக்கு தான் இந்த டேட்டால நம்ம ப்ரூவ் பண்றதுங்க. ஓகே சார். ஓகே ஓகேங்களா? சோ நம்மளோட வேலை என்னன்னா சிஸ்டமேட்டிக்கா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டே இருக்கணும். கண்டிப்பா. ஆமா சார். அடுத்த பேஜுக்கு போங்க. இது வந்து வாரன் பஃபட்டோட ரொம்ப ஃபேமஸ் கோட்டுங்க. ஓகே சார். ஓகேங்களா? பி ஃபியர்ஃபுல் when others are greedy and greedy only when others are fearful. ஓகே சார். சோ இதுல வந்து என்னன்னா நம்ம வந்து
மத்தவங்க வந்து ஃபியர்ஃபுல்லா இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு கிரீடியா நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கணுங்க ஸ்டெப். கண்டிப்பா சார். ஓகேங்களா? அதான் இது வந்து ரொம்ப ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு ரொம்பவே பொருத்தமா இருக்கும். என்னதுன்னா, நம்ம வந்து மார்க்கெட் விட்டு நிறைய பேர் வெளியேறாங்க பாத்தீங்களா? அதுதானே டவுன்ஃபால் மார்க்கெட். இப்ப கூட பாக்குறோம் இல்லைங்களா? FIIs பாருங்க, இந்த மந்த் ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வெளியேறிட்டே இருக்காங்க. வித்ட்ரா பண்ணிட்டே இருக்காங்க சார். வித்ட்ரா ஆமா. பண்ணிட்டே இருக்காங்க இல்லைங்களா? அது வந்து ஆமா. வேரியஸ் ஈவென்ட்டிங். இப்போ வந்து இப்போ கரண்ட் சினாரியோக்கு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வாலட்டிலிட்டி, எந்த கவர்மெண்ட் அடுத்தது வரப்போகுதுன்னு தெரியல. வரப்போற கவர்மெண்ட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேபிளா இருக்கணும். ஓகேங்களா? ஆமா சார். இது ஆமா. மட்டும் இல்லாம இந்த FIIs வெளியேறதுக்கு வந்து நிறைய காரணம் இருக்குங்க. சைனாவோட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அவங்களோட இதுலங்க. அதை தவிர மிடில் ஈஸ்ட்ல வந்து உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. கண்டிப்பா ஓகேங்களா? சார். அப்புறம் வந்து யூஎஸ்ல பாத்தீங்கன்னா அந்த இன்ஃபிளேஷன் அந்த கண்ட்ரோல்ல இருக்குது, கட்டுற இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணல, இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்டுங்க மார்க்கெட்ல. அதெல்லாம் பொறுத்து தான் FIIs வெளியேறுவாங்க. நம்ம அதை பார்த்து நம்மளும் பயப்படக்கூடாதுங்க. FII வெளியேறும் போது என்னன்னா அதெல்லாம் நமக்கு மார்க்கெட்ல ஒரு இம்பாக்டா தெரியுது இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? அப்ப கண்டிப்பா சார். ஸ்டார்ட் பண்ணிட்டு உடனே இது மாதிரி டவுன் ஆகிற டைம்ல வெளியேறக்கூடாது. இதெல்லாம் தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா சார். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த ஃபியர்ஃபுல் இப்ப மார்க்கெட்ல என்னன்றது நமக்கு எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது இருக்குங்களா? மார்க்கெட்டை பத்தி, மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்னு சொல்றோம் இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அது அடுத்த இதுல பாருங்க. விக்ஸ் இண்டெக்ஸ்னு போட்டிருக்கு பாருங்க. ஆமா சார். விக்ஸ் இண்டெக்ஸ். ஆமா, இந்தியா விக்ஸ் இண்டெக்ஸ். விக்ஸ்னா என்னன்னா வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே சார். இந்த டேட்டா வந்து இன்வெஸ்டர்ஸோட நிறைய ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஆனா ஆஸ் அன் இன்வெஸ்டர் வந்து நம்ம வந்து மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை புரிஞ்சுக்கலாம். இப்ப கரண்டா என்ன நடக்குது இந்த வேல்யூ வச்சுங்க. ஓகே சார். ஓகேங்களா? இதோட கால்குலேஷன்லாம் நம்ம டீப்பா போக தேவையில்லைங்க. இது வந்து NSE டேட்டா பேஸ் பண்ணி வரும் இது. ஓகே சார். ஓகேங்களா? ஆப்ஷன்ஸோட இது டேட்டா வச்சு வருங்க. இது நம்ம கூகுள் பண்ணோம்னாவே இந்த ஃபிகர் வந்துருங்க. இது எப்படி கம்ப்யூட் பண்றாங்கன்ற டீடைல் போக வேண்டாம். ஆனா இந்த நீங்க வந்து கூகுள் பண்ணீங்கன்னா இந்த டீடைல் வந்துரும். இந்தியா விக்ஸோட வேல்யூ இது நேத்து முடிஞ்ச வேல்யூ தான் இது 20.27. ஓகே சார். சார் எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. இத பாத்துக்கிட்டு நம்ம எப்படி அந்த நம்பர்ஸ் அரைவ் பண்றது, எந்த நம்பர்ஸ் வந்தா நம்ம இன்வெஸ்ட் பண்றது, இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது சார்? ஓகே. இப்போ நம்ம வந்து இதுல வந்து நம்ம பேச போற நம்ம வீடியோல சரிங்க, நம்ம இது வரைக்கும் பண்ணதுல எல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம வெயிட் பண்ணணும்ன்ற மாதிரியே கிடையாதுங்க. நம்ம சொல்ல வரதே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு லம்சமா வச்சிருக்கீங்கன்னா லம்சமா உடனே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே. எவ்வளவு பெரிய லம்சமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து எந்த ஸ்கீம்ல நீங்க வந்து சூஸ் பண்ணணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டைரக்டா ஈக்விட்டி போனாலும் போலாம், இல்ல ஹைபிரிட்ல போலாங்க. இல்ல நம்ம வந்து கன்சர்வேட்டிவா இருக்கீங்க, உங்க ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏத்த மாதிரி டெட்ல போயிடலாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு டிலேவே பண்ணாதீங்க. வர ஸ்லைட்ஸ்ல வந்து நம்ம அதுவும் காட்ட போறோங்க. நீங்க டிலே பண்றதுனால உங்களுக்கு வந்து எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க மிஸ் பண்றீங்கன்றத. ஓகே சார். ஓகேங்களா? சோ இந்த ஃபிகர்ல நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு நம்பருங்க. ஓகேங்களா? அந்த 15க்கு கீழே அதாவது 14, 13, 12, 11, 10, 9, 8 எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபியர் கம்மியா இருக்குன்னு அர்த்தங்க. இந்த விக்ஸ்ன்றது வந்து வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து என்னன்னா ஃபியர் கேஜ் மாதிரிங்க. ஓகே சார். மார்க்கெட்ல எந்த அளவுக்கு ஒரு ஃபியர் இருக்கு. ஓகே சார். ஓகேங்களா? 15 கிராஸ் பண்ணி போகுது இல்லைங்களா? 16, 17 இந்த 18 வந்துதுங்க. 2-3 நாள் முன்னாடி 18 இருந்ததுங்க. இப்ப 20 ரீச் ஆயிடுச்சுங்க. ஓகே. அப்போ இதுல இருந்து ஃபியர் மார்க்கெட்ல இருக்குதுன்றத புரிஞ்சுக்கலாங்க. ஓகே சார். அப்போ இப்போ இந்த விக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கொரோனா டைம் வார் கிரைசிஸ்ல எல்லாம் எவ்வளவு சார் டச் ஆகும்? அது வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்லைட்ல நீங்க கேக்குற கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் வச்சிருக்கிறேன் நான். ஓகே. ஓகே. சோ அடுத்த ஸ்லைடுக்கு போயிடுங்க. அது இன்னும் பெட்டரா இருக்கும். ஓகே சார். ஓகேங்களா? சோ இத பார்த்துட்டு நம்ம அடுத்த ஸ்லைட் போவோம். இந்த ஸ்லைட்ல வந்து பாருங்க, இந்த வாட்டலிட்டி ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண இல்லைங்களா? ஃபியர் இண்டெக்ஸ் ஆஃப் தி ஃபியர் கேஜ்னு போட்டிருக்கேன் பாருங்க. ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? இது வந்து இந்த இதுல ஹை லெவல் லோ லெவல்ன்றத வச்சுட்டு மார்க்கெட்ல எந்த அளவுக்கு ஃபியர் இருக்குது, இது வந்து என்ன சொல்ல வருதுன்னா மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டிங்க நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு எந்த அளவுக்கு வாலட்டைலா இருக்கும். இப்ப 20னா வந்து அது அந்த அளவுக்கு வாலட்டைலா இருக்கும். இதே வந்து 9, 10 இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு கம்மியா இருக்கும் வாலட்டிலிட்டி. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நீங்க கேட்டதுதான் கரெக்டான ஆன்சர். நீங்க வந்து அந்த ப்ளூ லைன் பாருங்க, அது வந்து நிப்டியோட லைனுங்க அது. ஓகே சார். ஓகே. ஆரஞ்சு கலர் தான் இந்த இந்தியா விக்ஸ்ங்க. ஓகே. அந்த கரோனா மாதிரி டைம்ல பாருங்க 80க்கு மேலேயே கிராஸ் ஆயிருக்குங்க. ஓகே. ஓகேங்களா? சோ அந்த அளவுக்கு மார்க்கெட்ல ஃபியர் இருந்திருக்கு. ஓகே. ஓகே சார். ஓகேங்களா? சோ நம்ம அதை வச்சு உடனே நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டிலே பண்ணணுமா, ஸ்டாப் பண்ணணுமா, ஹோல்டு பண்ணணுமான்றதெல்லாம் கிடையாதுங்க. இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டுங்க நம்ம கொஞ்சம் கிளாரிட்டியோட இருப்போம். மார்க்கெட்ல ஃபியர் இருக்குன்றது தான் நமக்கு தெரியுதுங்க இல்லைங்களா? அதே மோர் ஓவர் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் செலக்ஷன் என்ன பண்ணணும், அந்த ஸ்கீம் ரிலேட்டட் இதெல்லாம் வந்து ஃபண்ட் மேனேஜர் பாத்துக்க போறாருங்க. ஓகே சார். நம்ம வந்து இண்டிபெண்டன்ட் ஸ்டாக்ஸ்ல இருந்தா தான் அந்த பயம் இருக்கணுங்க நமக்கு. ஓகேங்களா? அதை பத்தி இன்னும் பெரிய கிளாரிட்டி இருக்கணுங்க. நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபண்ட் மேனேஜர்கிட்ட ஸ்டாக் செலக்ஷன்ல இருந்து அவங்க ஸ்கீமை மேனேஜ் பண்றதுல அவங்க கிட்ட விட்டாச்சுங்க.
ஓகே சார். ஓகே. இந்த வாலட்லி இண்டெக்ஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ நம்ம வந்து நம்ம போர்ட்ஃபோலியோல பாக்குறோம்னு வச்சுங்களேன், ஓரளவுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ல கொடுத்துருக்கு. இப்போ பிகினரா இருந்தாருங்கன்னா, இல்ல வந்து ஓரளவுக்கு சீசன்ட் இன்வெஸ்டரா இருந்தாங்கன்னா கூட, அவங்க இது வரைக்கும் சேர்த்த கார்பஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா, ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து 5%, 10%, 15% டவுன் ஆயிருக்குன்னு வச்சுங்களேன். ஓகே அப்ப சார். என்ன அளவுக்கு டவுன் ஆயிருக்குது? அப்ப நீங்க வந்து இந்த இந்தியா விக்ஸ் இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, மார்க்கெட்ல ஃபியர் இருக்குது. சோ அதுக்கான நமக்கு ஆன்சர் கிடைக்குது இல்லைங்களா? கண்டிப்பா அப்ப சார். நமக்கு ஆமா. ஒரு பெட்டர் கிளாரிட்டி, பெட்டர் நம்ம வந்து கன்ஃபியூஸ்டா இருக்க மாட்டோம். ஓகே சார். புரியுது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த ஸ்லைட பாருங்க சார். ஓகே சார். ஓகேங்களா? இதுல வந்து ஒரு சிலர் வந்து மைண்ட்ல வச்சிருப்பாங்க. என்னன்னா, நம்ம வந்து மார்க்கெட்டோட டாப்ல இருக்கும்போது இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம். இப்ப ஃபால் ஆயிட்டே இருக்கு இல்லீங்களா? ஆமா சார். ஆமா. அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு பாட்டம் போட்டோம். நம்மளால பாட்டம் யாருனாலும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஓரளவுக்கு பாட்டம் போட்டோம். அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கலான்ட்டு வந்து 1 மந்த், 2 மந்த், 3 மந்த் ஏதோ டிலே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட்ட பாத்துட்டீங்களே. ஓகே சார். ஓகே. ஒருத்தர் வந்து மார்க்கெட்ல வந்து டாப்லயே இன்வெஸ்ட்மென்ட் பண்றாரு. சரிங்க சார். அப்படின்னு 2 சினாரியோ எடுத்தாச்சுங்க. ம். ஓகேங்களா? இதுல வந்து நமக்கு வந்து பாஸ்ட் டேட்டா இருக்கிறதுனால நமக்கு டேட்டா வைஸ் நம்மளால எடுக்க முடியும். சரிங்க சார். ஓகே. ஓகேங்களா? அதனால நம்ம பாஸ்ட் 27 இயர்ஸ்க்கான டேட்டா எடுத்துட்டுங்க. ஓகே. எப்பப்பெல்லாம் 20%க்கு மேல வந்து மார்க்கெட் விழுந்திருக்கோ. ஓகே. புரியுது ஓகேங்களா? சார். இப்ப நம்ம வந்து டைம் டிராவல் பண்ணி 27 இயர்ஸ்க்கு முன்னாடி போயிட்டுங்க. இந்த டேட்டாலாம் இருக்குது. நம்ம கரெக்ட்டா டைம் பண்ணி நம்ம பிரெடிக்ஷன் பண்ற மாரி வச்சுங்களேன். ஓகே. ஓகே அப்படி சார். நம்ம வந்து 2 இன்வெஸ்டர், ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் டாப்ல இருக்கும்போது கூட யோசிக்காம இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. அதுதான் மேல உங்களுக்கு வந்து மார்க்கெட் சைக்கிள்ல 1 to 9 வரைக்கும் இருக்கு தெரியுங்களா? லெஃப்ட் சைடுல. ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? அது வந்து இந்த மாதிரி 9 டைமுங்க இந்த நம்ம பேசணும் இல்லைங்களா? இந்த 27 இயர்ஸ்லங்க. ஓகே. டாப், பாட்டம் 2மே ரீச் ஆயிருக்கு. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? ஒருத்தர் வந்து மேல இருக்கிற லைன் தான் வந்து டாப்லயே அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஓகே. ஓகேங்களா? 2வது வந்து இந்த ஃபர்ஸ்ட் இதுலயே நான் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்குறேன் பாருங்களேன். செப்டம்பர் 96 இருக்கு இல்லைங்களா? ஆமா சார். அது வந்து சென்செக்ஸோட வேல்யூ பாருங்க 3563 இருந்திருக்கு. ஆமா. ஆமா சார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து டிசம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா பாட்டம்ல ரீச் ஆயிருக்கு 2803. ஓகேங்களா? ஆமா. நெகட்டிவ், அதாவது 21% விழுந்திருக்கு மார்க்கெட் கரெக்ஷன். ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? அதே மாதிரி கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ஓகே. ஹையஸ்ட் பாருங்க, 6வது மார்க்கெட் சைக்கிள்ல பாருங்க 60% விழுந்திருக்கு. கண்டிப்பா. ஆமா சார். ஓகேங்களா? இது ஒரு பெரிய ஃபாலுங்களா? ஆமா சார். அப்போ வந்து நம்ம ரொம்ப ரைட்டா பர்ஃபெக்ட்டா இருக்கோம்னு வச்சுப்போமே. ஓகே. ஓகே. ஓகேங்களா? அப்ப வந்து ஒருத்தர் வந்து ஜான் 2008ங்க சென்செக்ஸ் வந்து 25,000 இருக்கும் போதே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 25,756 இருக்கும் போது ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஓகே. SIP. ஓகேங்களா? இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பாட்டம்காக வெயிட் பண்ணி கரெக்டாவும் டைமும் பண்ணிட்டாருன்னு எடுத்துப்போமே. ஓகே. அப்போ 10,000 வந்து பாட்டம் ஃபினிஷ்ல விழுந்தது பாத்தீங்கன்னா 60% விழுந்தது வந்து 10,216ங்களா? ஆமா சார். அது ஆமா. வந்து மார்ச் 2009. ஆமா. ஆமா சார். ஓகேங்களா? மார்ச் 2009ல அவர் வந்து ஸ்டார்ட் பண்றாருங்க. ஓகே சார். ஓகேங்களா? சோ இது வந்து அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா என்ன அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட் என்ன வேல்யூ இருக்கும் ஆஸ் ஆன் டேட்ன்றது தான் நம்ம வந்து அந்த இதுல நீங்க அந்த சார்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே தெரியும். ஓகே சார். அமௌண்ட் இன்வெஸ்டட் பாருங்க மேல இருக்கு இல்லீங்களா? இந்த 6th சைக்கிளே எடுத்துங்களேன். ஏன்னா இதுதான் மேக்ஸிமம் விழுந்த சைக்கிள் ஆமா. இல்லீங்களா? மைனஸ் இதுலயே நமக்கு வந்து 50%. ஆன்சர் கிடைச்சிரும். ஆமா சார். ஓகேங்களா? அப்போ வந்து அவங்க நீங்க டாப்ல இருக்கும்போது இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ண அமௌண்ட் வந்து 19.2 lakhs இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருப்பீங்க. ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? எஸ்ஐபி வந்து ஒரு 16 வருஷத்துக்கு பண்ணிருப்பீங்க. ஓகே. நீங்க வந்து பாட்டம் ரீச் பண்றதுக்கு போது 14.8% 8 வருஷம் தான் நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருப்பீங்க. ஏன்னா நீங்க வெயிட் பண்ணீங்க இல்லீங்களா? அது வரைக்கும் ஆமா. நீங்க ஆமா இன்வெஸ்ட்மென்ட் சார். பண்ணல. டிலே ஆமா. பண்ணிருப்பீங்க. கரெக்ட். ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? அதனால உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட்டோட அமௌண்ட் கம்மியா இருக்கு. 17.8 லட்சம் ரூபாய். ஓகே. ஓகே சார். ஓகேங்களா? இந்த 17.8 லட்சம் ரூபாயோட வேல்யூ பாருங்க 54. ஆமா. 55 லட்சம் வச்சுங்க. ஓகே சார். ஓகேங்களா? அதுக்கு மேல பாட்டம் இது டாப்ல ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணவரோட வேல்யூ பாருங்க இன்னைக்கு டேட்ல 64 லட்சம். ஆமா சார். ஓகேங்களா? அது பக்கத்துல இருக்கிற சார்ட்ல தான் பாருங்க 1.4 lakhs வந்து நீங்க வந்து கம்மியா தான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருப்பீங்க. அதான் டிஃபரன்ஸ் நீங்க ஓகே. இன்வெஸ்ட்மென்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண அமௌண்ட் ஓகே சார். ஓகேங்களா? ஆனா ஃபைனல் வேல்யூல பாருங்க 9 லட்சம் ரூபாய் உங்களுக்கு நியர்லி 10 லட்சம் ரூபாய்க்கு டிஃபரன்ஸ் இருக்குங்க. ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. இதுல எக்ஸ்ட்ராவே இதுல எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு கிடைச்சிருக்குங்கன்ற நான். ஆமா சார். கண்டிப்பா. ஓகேங்களா? அதாவது நம்ம வந்து எவ்வளவு கார்பஸ சேர்க்கிறோம்ன்றதுங்க. ஓகேங்களா? இப்போ கண்டிப்பா சார். வந்து அதுல வந்து செகண்ட் சைக்கிளும் தேர்ட் சைக்கிளும் பாருங்க. ஓகே. ஓகேங்களா? அதே வந்து ஆகஸ்ட் ஆகஸ்ட் 97ல வந்து 4600 இருந்திருக்கு. நவம்பர் 98ல வந்து 3000 2888 இருந்திருக்குங்க. அப்ப வந்து நியர்லி 37% விழுந்திருக்கு மார்க்கெட். ஆமா சார். ஓகேங்களா? அப்ப வந்து ஒருத்தர் வந்து டாப்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணவரோட இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட் பாருங்க 31 லட்சம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருப்பாரு. 31.7 31 லட்சம் அதான் 32 லட்சம் வச்சுங்களேன். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? ரெண்டாவது பாட்டம்ல அதாவது நவம்பர் 98ல ஸ்டார்ட் பண்ணவர் இன்வெஸ்ட்மென்ட் பண்றது வந்து 30 லட்சம் ரூபாய். 30 லட்சத்தி. ஆமா சார். ஓகேங்களா? இவங்க ரெண்டு பேருக்கும் இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட்ல டிஃபரன்ஸ் பாருங்க 1.5 லட்சம் ரூபாய் தான் டிஃபரன்ஸ். கண்டிப்பா. ஆனா ஃபைனல் வேல்யூல டிஃபரன்ஸ் பாருங்க 45 லட்சம். 45 lakhs இருக்கு. ஆமா சார். ஆமா. இது எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் பாத்தீங்களா? கண்டிப்பா சார். அப்போ நம்ம வந்து
டாப் பாட்டம் பார்க்காம நம்ம ஸ்டார்ட் பண்றது, ஒருவேளை நீங்க worst கேஸ் சினாரியோ நீங்க டாப்ல ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்கன்னா கூட ஓகே 45 லட்சம் ரூபாய் நீங்க வந்து எக்ஸ்ட்ரா ஓகே ஆமா உங்க கார்பஸ்ல ஆயிருக்கோங்க. கண்டிப்பா ஓகேங்களா? இது ஒரு டைம் இல்லைங்க, இந்த த்ரூ அவுட் நீங்க அடுத்த சைக்கிள் கூட பாருங்க, தேர்ட் சைக்கிள்ல கூட பாருங்க 54% கரெக்டா இருக்கு மார்க்கெட். ஆமா சார் ஓகேங்களா? அப்ப பிப்ரவரி 2000ல பாருங்க சென்செக்ஸ் வந்து 6300. ஆமா ஓகேங்களா? செப்டம்பர் 1ல 2874 பாயிண்ட்ஸ் இறங்கி இருக்கு. ஆமா, அது வந்து செப்டம்பர் 1ங்க. ஓகேங்களா? ஆமா. அது வந்து 54% விழுந்திருக்கு. அப்ப ரெண்டு பேருக்கும் இன்வெஸ்டர் அமௌண்ட் டிஃபரன்ஸ் பாருங்க. 28 லட்சம் ரூபாய் ஸ்டார்ட் பண்ண ஒரு டாப்ல இருந்தாலும் பரவாயில்ல, மார்க்கெட் டைம் பண்ணாம ஸ்டார்ட் பண்ணவர் 28 லட்சம் ரூபாய் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாருங்க. ஆமா சார் ஓகேங்களா? மார்க்கெட்டை வந்து டைம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணவர் வந்து 26.8 லட்சம் ரூபா தான் அவர் இது பண்ணிருப்பாருங்க. ஓகேங்களா? இவங்க ரெண்டு பேருக்கு டிஃபரன்ஸே பாருங்க 1.9, அதான் 2 லட்சம் ரூபா தான் டிஃபரன்ஸ் ஆமா சார் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்லீங்க. ஆ ஆனா ஃபைனல் கார்பஸ் ரெண்டு பேர்கிட்ட இருக்கிற டிஃபரன்ஸ் பாருங்க, மேல இருக்கிறவர்கிட்ட தான் அதிகமா இருக்கும். 46.3, 46 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்குங்கன்ற Extra ஃபர்ஸ்ட் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணவருக்குங்க. ஓகே சார் ஓகே ஓகேங்களா? சோ இதுல வந்து டைம் ரொம்ப அதிகமா எடுக்க அதாவது மார்க்கெட் டவுன் ஃபால் இருக்கு இல்லைங்களா, ஆமா ஒரு ஷார்ட் டைம் ஃபால் ஆகி ரிகவர் ஆயிடுச்சுன்னா ஓகேங்க. ரொம்ப லென்த்தா நமக்கு வந்து ஃபால் இருக்குது பாத்தீங்களா, ஆமா சார் அப்போ வந்து நீங்க நிறைய கார்பஸ் லூஸ் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குங்கன்ற. கண்டிப்பா ஆமா சார் உண்மைதான் அது ஓகேங்களா? சோ இதுல நீங்க ஆக்சுவலா சைடுல XIRR பாருங்க, டாப்ல ஸ்டார்ட் பண்ணவருக்கும் பாட்டம்ல ஸ்டார்ட் பண்ண ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்காதுங்கன்ற, டெசிமல்ல தான் டிஃபரன்ஸ். கண்டிப்பா ஆமா சார் ஆமா ஓகேங்களா? இத பாருங்க, ஃபர்ஸ்ட் இது சைக்கிள் எடுங்க 14.7 14.7 தான், ரெண்டும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாதுங்க. அடுத்தது பாருங்க 14.9 15.1 தான். அப்போ நியர்லி 15% தான் இருக்குங்கன்ற நான். கண்டிப்பா சார் ஆமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளால பாட்டமை கண்டே பிடிக்க முடியாதுங்க. ஓகேங்களா? அது யாருனாலையும் முடியாதுங்க. அத நான் வந்து இப்ப கையில காசு இருக்கு உடனே நம்ம ஸ்டார்ட் பண்றோம் பாத்தீங்களா, அதுதான் நான் உங்களை கூட சொன்ன பாருங்க, ஸ்டார்டிங்ல நீங்க வந்து ஒரு ரியல் எஸ்டேட்ல நம்ம ஒரு லம்சம் கொண்டு வரும்போது கூட நம்ம வந்து ரொம்ப ஸ்டாகர் பண்றோம்னு வச்சுங்களேன், அப்ப வந்து நம்ம வந்து டிலே இன்வெஸ்டிங் பண்றோம். கண்டிப்பா சார் ஆமா ஓகேங்களா? அதுல வந்து நிறைய கார்பஸ் லூஸ் பண்றதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. ஓகே சார் ஓகே ஓகேங்களா? அதே மாதிரிதான் நீங்க நம்ம இன்னொரு ஒரு இதுல வந்து ஸ்விட்ச் பண்றதுக்கு டிசிஷன் எடுத்தோம் பாத்தீங்களா, ஆமா சார் ஆமா அப்போ வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறத தான் நம்ம பார்க்கணும். அதாவது எது வந்து நம்ம வந்து இந்த ஸ்கீம்ல தான் அந்த ஸ்கீம் ஓகே நம்ம டிசைட் பண்ணிட்டோம் இல்லைங்களா, இது வந்து ஒரு லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். ஒரு கண்டிப்பா ஷார்ட் டேர்ம்ல பார்க்கும்போது நம்ம வெளியேறும் போது பாத்தீங்கன்னா அந்த அன்னைக்கு கரெக்டா நம்ம ரிடம்ஷன் கொடுக்குற அன்னைக்கு மார்க்கெட் விழுந்திருக்குன்னா அந்த NAV சேஞ்ச் அன்னைக்கு நைட் இருக்கும். கண்டிப்பா சார் அது ரிட்டர்ன்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அது ஆமா, அது உங்களுக்கு அன்னைக்கு பார்க்கும்போது இவ்வளவு தௌசண்ட்ஸ்ல நமக்கு வந்து லாஸ் ஆகிற மாதிரி தோணுங்க. ஓகே சார் ஓகே ஆனா அதை லாங் டேர்ம்ல வந்து நீங்க அதே எடுத்துட்டு டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணீங்கன்னா நம்ம என்ன சொல்ல வரோம்னா, அந்த NAV வந்து ஃபார் த பர்டிகுலர் மந்த்துக்கு நீங்க எனி பாயிண்ட் ஆஃப் த டே எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். ஓகே ஓகேங்களா? அது வந்து ஒரு லாங் டேர்ம்ல கம்பேர் பண்ணும்போது இந்த NAVக்கும் ஒரு 10 இயர்ஸ்க்கு அடுத்தது வர NAVக்கும் பாத்தீங்கன்னா அந்த ரிட்டர்ன்ஸ் வைஸ் XIRRல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ஓகே சார் ஓகே ஓகேங்களா? அதனால நம்ம டிசிஷன் எடுக்கும் போது நான் என்ன பாயிண்ட் சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சது இல்லைங்களா? புரியுது சார் புரியுது கண்டிப்பா புரியுது நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கேனே அதுல கரெக்ட். அதுதான் நம்ம வந்து அந்த ஒரு வீடியோல கூட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம் இல்லைங்களா, SIP டேட் ஸ்டார்ட் பண்ணும்போது நீ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுமா, 5th ஸ்டார்ட் பண்ணுமா, இல்ல 20 25, அது வந்து உங்களோட கன்வீனியன்ஸை பொறுத்துங்க. எப்ப சேலரி கிடைக்குதோ அப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே சார் ஓகே ஓகேங்களா? சோ அதுதான் உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கலா ஒரு 10 இயர்ஸ் டேட்டாலாம் நீங்க எடுத்து பார்க்கணும். ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குங்க, சோர்ஸ் தான், ஓப்பன் சோர்ஸ் தான் இல்லைங்களா. கண்டிப்பா நீங்க சார் வந்து சென்செக்ஸோட டேட்டாவோ இல்ல நிஃப்டியோட டேட்டாவோ எது கம்ஃபர்டபுளா இருக்கீங்களோ அந்த இண்டெக்ஸோட டேட்டாவை எடுத்துட்டீங்க, லாஸ்ட் 10 இயர்ஸ் நம்மளே பார்க்கலாங்கன்னு சொல்ல வரேன் நான். அதாவது நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இல்ல 5th இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரிங்க. ஓகேங்களா? ஆன்லைன்லயே உங்களுக்கு ரிட்டர்ன் கால்குலேஷன் இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனி பர்டிகுலர் டேட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது எந்த ஒரு ரிட்டர்னும் கிடையாதுங்க. கண்டிப்பா அதே ஆமா மாதிரி சார் இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்ப வாலட்டைலா இருக்குது, அப்ப வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா ரிகவர் ஆகட்டும், இல்ல வந்து இன்னும் கொஞ்சம் பாட்டம் போட்டு நம்ம டிலே பண்றோம் பாத்தீங்களா, ஆமா சார் எவ்ரி டே மேட்டர்ஸ்ங்க, எவ்ரி மந்த் மேட்டர்ஸ். அப்போ வந்து டேக்கும் மந்த்துக்கும் பாத்தீங்கன்னா 30 days டிஃபரன்ஸ். ஆமா சார் அதை வந்து நீங்க வந்து ஒரு 2-3 months டிலே பண்ணீங்கன்னா ரொம்ப பெரிய கார்பஸ் நம்ம அக்யூமுலேஷன்ல இழக்க வேண்டி வருங்க. அதுதான் இந்த இதுல சார்ட்ல நம்ம ப்ரூவ் பண்றதுங்க. அப்போ டிலே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரிட்டர்ன்ஸ்ன்ற மாதிரி வச்சுக்கலாம் சார் கரெக்ட் சார், கரெக்டா சொன்னீங்க. ஓகே சார், நம்ம இன்னொன்னு அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல திரும்ப உங்களுக்கு மீட் பண்ண சந்திக்கலாம் சார். கண்டிப்பா சார் ரைட் சார், தேங்க்யூ சார்.